இதற்கு முன்னாடி நடந்த திமுக, அதிமுக ஆட்சியில நடந்த அமைச்சரவை கூட்டங்கள்ல எவ்வளவு ஃபைல்கள் வந்து பரிசீலனை பண்ணப்பட்டன? எவ்வளவு நேரம் நடந்துச்சுங்கிறது என்னைக்காவது டேட்டா எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி எடுத்தா உங்களுக்கு வந்து இது கூடையா, குறையான்னு தெரிஞ்சிரும். திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் தலைமையில நடந்த அமைச்சரவை கூட்டம், அதிமுக ஆட்சியில திரு எடப்பாடி தலைமையில அமைச்சரவை கூட்டம். அதுல வந்து இதே மாரி எடுத்தாங்களா? இல்லாட்டி 2 1/2 மணி நேரம் பண்ணி மொத்தம் 3 விஷயம் தான் எடுத்தாங்களா? ஒவ்வொரு மேட்டருக்கும் வந்து 35 நிமிஷம் ஆகுங்க. 1 1/2 மணி நேரம் தாங்க எடுத்தோம். நாங்க வந்து 3 திட்டு தாங்க ஓகே பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணாங்களான்னு கேளுங்க. எப்பயுமே இது நடக்கும். ஏன்னா ஆஃபீஸுங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ஃபைல கொண்டு வந்து குடுப்பாங்க. கேபினட் அப்ரூவல் தான் தேவை. இதுல 400 திட்டத்தை உட்கார்ந்து யாரும் பிரீஃப் பண்ண மாட்டாங்க. 400ல ஏதாவது காம்ப்ளிகேட்டட் திட்டங்கள் இருந்தா அத மட்டும் கேட்பாங்க. சிஎம்ஓ மத்த மினிஸ்டர்ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, கேட்பாங்க, எல்லாரும் குடுத்துருவாங்க. கேபினட் அப்ரூவல் தான் இருக்கு. இங்க இது எல்லாமே அந்த ப்ரொசீஜரா புரோட்டோகால் படி போயிருக்கும். அதுல ஏதாவது கோல்மால் நடந்துச்சுன்னா மக்கள் மன்றத்துல வரும்போது நம்ம பார்த்துடுவாங்க. ஸோ இது கொஞ்சம் அப்ரூவலுக்கான டைம் தான். அந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிறைத்துறையில வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கேபினட் அப்ரூவல் வாங்கணும்னா சிறைத்துறை அமைச்சர் அது முழுசா பார்த்திருப்பார். அதை கேபினட் ஒப்புதலுக்கு தான் வைக்கிறார். அது சட்டம். அப்ப சிறைத்துறை அமைச்சருக்கு தெரியும், முதலமைச்சர் கட்டாயம் அப்ரூவல் வாங்கியிருப்பாரு, தலைமைச் செயலருக்கு கட்டாயம் தெரியும். மற்ற அமைச்சர்கள் தகவலா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை போயிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சிறைத்துறையில் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு அறநிலையத்துறை அமைச்சர் கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது சட்டப்படி.